வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிலக்கடலை குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் கடலையை நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் குக்கரில் கடலையும் கொத்தரங்காயும் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ அவரைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் காய் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் திறந்துட்டு அவரைக்காயை சேர்த்துக்கிட்டேன். கொதிக்கட்டும். இப்போ ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கலாம். அடுத்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை எடுத்து வச்சா புளி தண்ணி கரைசலையும் சேர்த்துக்கிட்டேன். இங்கிட்டு 2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தால தேங்காயை கீறி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 7-8 உரித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா காய் வெந்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காயும் ஊற்றிக்கலாம். புளியும் சேர்த்துட்டோம், எல்லாம் போட்டுட்டோம். இப்போ தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் வதக்கிட்டு நம்ம குழம்புல ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இல்லை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு தலை கொதிக்கிறாப்புல எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சு குக்கரை மூடியை திறந்து நான் மல்லித்தலை சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா இருக்குது பாருங்கள். குழம்பு, கடலை குழம்பு தலைன்னு இந்த மாதிரி நீங்களும் கடலை குழம்பு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.